அன்பான ஃபெய்த் பூஸ்டர்ஸ் ஃபேமிலி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். வேதாகம நபர்கள் தொடரில் இன்று நாம் பழைய ஏற்பாட்டின் ரூத் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள முக்கியமான பெண்மணியை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். மேசியாவின் வம்ச வரிசைக்கு வழி அமைத்த முக்கியமான பெண்களில் இவர் ஒருவர். வாருங்கள், கசப்பான அனுபவங்கள் நிரம்பிய நவோமியின் வாழ்க்கையை தேவன் எப்படி இனிமையாக மாற்றினார் என்ற மீட்பின் கதையை பார்ப்போம். ஒரு காலத்தில் யூதாவில் உள்ள பெத்லகேம் என்ற ஊர் சந்தோஷத்தினாலும் அறுவடை பாட்டினாலும் நிரம்பியிருந்தது. ஆனால் கடுமையான பஞ்சம் வந்தபோது அப்பத்தின் வீடு என்ற அர்த்தம் கொண்ட பெத்லகேம் பசியின் இடமாக மாறியது. இதனால் நவோமியும் தனது கணவர் எலிமெலேக், 2 மகன்களான மக்களோன் கிலியோன் ஆகியோர் மோவாப் தேசத்துக்கு போக வேண்டியதாக இருந்தது. அது தேவனுடைய ஜனங்கள் வாழும் தேசத்தை விட்டு வெளியேறுவது போல இருந்தது. மோவாப் சென்ற பிறகு துயரம் ஒன்றாக நவோமிக்கு வரவில்லை. முதலில் நவோமியின் கணவர் இறந்தார். பின்னர் மகன்கள் மோவாபிய பெண்களான ஓர்பா மற்றும் ரூத்தை திருமணம் செய்தனர். ஆனால் 10 ஆண்டுகள் கடந்தும் குழந்தைகள் பிறக்கவில்லை. அதன் பின் தன் 2 மகன்களும் இறந்து விட்டார்கள். அந்நிய தேசத்தில் தன் கணவரையும் மகன்களையும் இழந்த நவோமி முற்றிலுமாக உடைந்து போனாள். அந்த காலத்தில் ஒரு பெண்ணுக்கு கணவர் அல்லது மகன்கள் இல்லை என்றால் அது வெறும் ஒரு துக்கம் அல்ல, பாதுகாப்பு, ஆதாரம், எதிர்காலம் இல்லாத ஒரு நிலை. நவோமி தனது வாழ்க்கை முழுவதும் வெறுமையாகிவிட்டது என்று உணர்ந்தாள். அந்த வேளையில் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமகள்களோடே கூட மோவாப் தேசத்திலிருந்து பெத்லகேம் வர முடிவு செய்தாள். அவர்கள் 3 பேரும் யூதா தேசத்தை நோக்கி பயணிக்கையில் நகோமி தன் 2 மருமகள்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்புங்கள் என்று உறுதியாக அவர்களுக்கு சொன்னார். அவர்கள் திருமணம் செய்து சுகமாக வாழ மோவாப் தேசத்தில் இருக்க வேண்டும் என்று ஆலோசனை கூறினாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பாள் தன் மாமியாரை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள் என்று நம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவள் நகோமியா என்று பேசிக்கொண்டார்கள். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறா என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்ப வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள். நகோமி என்ற பெயர் எபிரேய மொழியில் உள்ள நஆமி என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. அதன் அர்த்தம் இன்பமானவள், மகிழ்ச்சியானவள், என் சந்தோஷம், இனிமை. நவோமியோ தன்னை மாறா என்று அழைக்க சொல்லுகிறாள். அதன் அர்த்தம் கசப்பு. இங்கே அவளை பார்த்து விசாரிக்க வந்தவர்களிடம் தன் உண்மையான நிலைமையை அவள் கூறுகிறாள். வாக்குத்தத்தத்தின் தேசத்தை விட்டு தூரமாக போனதின் விளைவை அவள் ஒத்துக்கொள்ளுகிறாள். ஆனாலும் இந்த உடைக்கப்பட்ட தாழ்மையான நிலைமையில் அவளுடைய வாழ்க்கை முடியவில்லை. சங்கீதம் 51:17 தேவனுக்கேற்ற பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர் என்ற வார்த்தையின்படி நவோமியின் உடைந்த நிலையை தேவன் சீர்படுத்த ஆரம்பிக்கிறார். அவர்கள் பெத்லகேம் வந்து சேரும்போது வார்கோதுமையின் அறுவடை காலமாக இருந்தது. அறுவடைக்கு தேவன் இஸ்ரவேலிடம் மோசேயின் மூலமாக கொடுத்த ஒரு பிரமாணத்தின்படி கதிர்களை சேகரிக்கும் சட்டம் ஒன்று இருந்தது. லேவியராகமத்திலும் உபாகமத்திலும் இதை நாம் பார்க்கலாம். நீங்கள் தேசத்தின் பயிரை அறுக்கும்போது உன் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை நீ தீர அறுக்காமலும் சிந்தி கிடக்கிற கதிர்களை பொறுக்காமலும் உன் வயலிலே ஒரு அரிக்கட்டை மறதியாய் வைத்து வந்தாயான அதை எடுத்துக்கொள்ளும்படி திரும்பி போக வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் பிரயாசத்தில் எல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் விட்டுவிடுவாயாக என்று கட்டளையிட்டார். கதிர்களை அறுக்கும் இந்த சட்டத்தின்படி வேலைக்காரர்கள் முக்கியமான பயிர்களை அறுவடை செய்வார்கள். கீழே விழுந்த கதிர்கள் அல்லது ஓரங்களில் மீதமாயிருக்கிறவர்களை விட்டு விடுவார்கள்.
பின்னர் ஏழைகள் வந்து அவற்றை சேகரிப்பார்கள். இது தேவனுடைய இரக்கமும் சமூக நீதியும் கலந்த ஒரு ஏற்பாடு. இலவசமாக ஏழைகள் பெற்றுக்கொள்வது அல்ல, அதே நேரத்தில் கடுமையாக விதை செய்கிறதும் அல்ல. உழைப்பு, கருணை, மரியாதை ஆகிய மூன்றும் கலந்த தேவனின் ஞானத்தின் ஏற்பாடாக இது இருக்கிறது. இதனால் ஆஸ்தி உள்ளவர்கள் மட்டும் திருப்தியாவதில்லை, அறுவடை காலத்தில் திக்கற்றவர்களும் அவர்களுடைய ஆகாரத்தை சேகரிக்க தேவனின் இரக்கத்தின் வழியாக இது இருக்கிறது. இந்த சட்டத்தின்படி ரூத் கதிர்களை சேகரிக்க வயல்களுக்கு சென்றாள். அந்த நேரத்தில் தற்செயலாக எலிமெலேக்கின் உறவினர் ஆன போவாஸ் என்னும் ஆஸ்திமிக்கவன் வயலில் சென்றாள். அவள் மோவாபிய பெண் என்று கண்ட போவாஸ் அவளை விசாரித்து மனமிறங்கி தன் உறவு முறையில் வருபவள் என்று அறிந்து கொண்டான். தேவன் இஸ்ரவேலர்களின் ஆசீர்வாதத்திற்காக கடைபிடிக்க வேண்டிய அநேக நியாயப்பிரமாணங்களை கொடுத்திருந்தார். அதில் ஒன்று மீட்கும் உறவினர், அதாவது கின்ஸ்மேன் ரிடீமர் என்பதாகும். இது எபிரேய மொழியில் கோயல் எனப்படும். அதன் அர்த்தம் மீட்பவர், குடும்பத்தை காப்பவர், விடுவிப்பவர் என்பதாகும். ஒரு குடும்பம் வறுமை, இழப்பு அல்லது ஆபத்தில் விழுந்தால் அருகிலுள்ள உறவினருக்கு அவர்களை மீட்கும் பொறுப்பு இருந்தது. உறவினரின் குடும்ப சொத்தை மீட்கவும், விதவைக்கு பாதுகாப்பும், குடும்ப பெயரும் சந்ததியும் அழியாமல் இருக்க உறவினர் அந்த விதவையை திருமணம் செய்யவும் அதிகாரம் இருந்தது. நவோமி, போவாஸ் தங்களுடைய மீட்பின் உறவினர் என்பதை அறிந்தபோது ஞானத்துடனும் விசுவாசத்துடனும் அந்த சட்டத்தை பயன்படுத்தி தன் குடும்பத்தின் இழப்பை மீட்டுக்கொள்ளவும் ரூத்தின் வாழ்க்கையை பாதுகாக்கவும் வழி செய்தாள். இப்படியாக போவாஸ் ரூத்தை திருமணம் செய்து அவர்களுக்கு ஓபேத் என்ற மகன் பிறந்தான். நவோமி ஓபேதின் வளர்ப்பு தாயானாள். அவன் தாவீது ராஜாவின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். தாவீது ராஜாவின் வம்சவழியில்தான் உலகத்தின் மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். நவோமியின் வாழ்க்கை வெறும் துயரத்தின் கதை அல்ல, உடைந்த நிலையிலும் தேவனை பிடித்து கொண்டிருந்த ஒரு பெண்ணின் சாட்சி. நவோமியின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன? கஷ்டத்தில் இருந்தாலும் தேவனை நம்புங்கள். எல்லாம் இழந்த நிலையிலும் விசுவாசத்தோடு நவோமி பெத்லெஹேமுக்கு திரும்பி சென்றாள். நவோமியின் வாழ்க்கை ரூத்துக்கு விசுவாசத்தின் சாட்சியாக இருந்தது. ரூத் இஸ்ரவேலின் தேவனை ஏற்றுக்கொண்டு நவோமியை பின்தொடர்ந்து வந்தாள். இரண்டாவது, உடைந்த நிலையிலும் பிறரை அன்பு செய்யுங்கள். அவளால் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியவில்லை, ஆனாலும் தேவனை பிடித்து கொண்டாள். துயரம் இருதயத்தை கடினமாக மாற்றலாம், ஆனால் நவோமி அன்பை இழக்கவில்லை. மருமகளாகிய ரூத்தை தன் மகளைப் போல் நேசித்தாள். நவோமி ரூத்தின் பாதுகாப்பும் எதிர்காலமும் உறுதியாக இருக்க வேண்டும் என்று விரும்பினாள். போவாஸ் மூலம் ரூத்திற்கு மீட்பு பெற அறிவுரை கூறினாள். அதே போல நாம் இழப்பில் இருந்தாலும் மற்றவர்களுக்கு இரக்கத்தையும் அன்பையும் காட்ட வேண்டும். எந்த நிலைமையாயிருந்தாலும் தேவனின் சித்தத்தை செய்ய நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். நவோமியின் உடைந்த வாழ்க்கை பயனற்று போகவில்லை, அது தேவனின் மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றும் கருவியாக பயன்பட்டது. நான்காவதாக, தேவனின் நேரத்தை நம்புங்கள். நவோமி தனது வாழ்க்கை முடிந்தது என்று நினைத்தாள், ஆனால் தேவன் சரித்திரத்தை மாற்றி எழுதும் ஒரு மீட்பின் திட்டத்தை ஆரம்பித்து கொண்டிருந்தார். மாறாவின் காலம் நிரந்தரம் அல்ல. இன்று உங்கள் வாழ்க்கை கசப்பாக இருக்கலாம், எல்லாம் முடிந்தது போல தோன்றலாம், ஆனால் தேவன் இன்னும் உங்கள் கதையை எழுதி கொண்டிருக்கிறார். கடைசியாக, நவோமியின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது, தேவன் கசப்பான அனுபவங்களையும் இனிமையாக மாற்ற வல்லவர். பஞ்சத்தை ஆசீர்வாதமாக்கவும், கண்ணீரை சாட்சியாகவும், உடைந்த இருதயத்தை மீட்பின் கதையாகவும் மாற்றும் வல்லமை தேவனுக்கு உண்டு. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை எந்த நிலைமையில் இருக்கிறது? இழப்பு, தனிமை, வேதனை, வறுமை, வாழ்க்கை முடிந்த நிலையில் இருக்கிறீர்களா? ஆதரவும் உதவியும் தேடி நிற்கிறீர்களா? தாழ்மையும் வெறுமையுமாக்கப்பட்டிருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவே உங்கள் உண்மையான மீட்பர். நீங்கள் இழந்ததை மீட்கவும், பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கவும், தேவனுடைய குடும்பத்தில் உங்களை சேர்க்கவும் அவர் தன்னையே விலையாக கொடுத்தார். போவாஸ் ரூத்தையும் நவோமியையும் மீட்டது போல இயேசு உடைந்த வாழ்க்கையை மீட்டு புதிய நம்பிக்கையையும் நித்திய ஜீவனையும் அருளுகிறார். அவரை பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,
உங்களுக்கு அன்பானவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபெய்த் பூஸ்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காட் bless யூ.